ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடிங்க. இது நான் இன்றைக்கி புதுசாக வாங்கினேங்க. இது வந்து பட்டன் ரோஸ். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸுங்க. இது வந்து சாமந்தி செடி. இது வந்து என்னென்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா கொடுத்தாங்க. நான் வண்டியில் 2 வீலரில் கொண்டு வருவாங்க இல்லைங்களா ரோஸ் செடி, அங்கே தாங்க வாங்கினேன். பிள்ளைங்க வந்து அம்மா வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு வாங்கினேங்க. அதில் சாமந்தி செடி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட பர்பிள் கலரும் பிங்க் கலர் இது தாங்க இருந்தது. ஆனால் பக்கத்து வீட்டில் அம்மா வந்துட்டு கோல்டன் கலரில் வச்சுருந்தாங்க. சரி நானே தரேன், அதையே போட்டு காசு போட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த செடி கொடுத்தாங்கங்க. இது வந்து மண் கலவை வந்து நான் வீட்டில் வந்து செம்மண்ணும் சாண உரமும் வச்சுருக்குறேங்க மிக்ஸ் பண்ணி. அது 2 அந்த மண் தாங்க நான் போட்டேன். இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ். இது கவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் உதிராத மாதிரி, மண்ணும் உதிராத மாதிரி கலட்டி எடுக்கணுங்க பொறுமையாக. இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு. இதையுமே நான் வந்து வீட்டில் இருந்த பழைய தொட்டியில் தாங்க வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தோம் அந்த தொட்டிங்க, யூஸ் பண்ணாமல் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மண் கலவையை இந்த செடிங்களுக்கும் போட்டேங்க. அந்த செம்மண்ணும் அந்த சாண உரத்தையும் தான் இதில் போட்டிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸுங்க. அந்த செடியும் இதே மாதிரி கவரை பக்குவமாக பிரித்து எடுத்திருக்கேங்க. இது கொஞ்சம் நல்ல பெரிய செடியாக இருந்ததுங்க. இது வந்து ரேட் வந்து 120 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்லைங்க, நர்சரியில் போய் வாங்குறதுக்கு. நல்ல பெரிய செடியாகவும் நல்ல மொட்டுக்கள் நிறையாவும் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கும் அதே மண் கலவை தான் கொடுத்துருந்தேங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த செடிங்கள்லாம் நட்டிருக்கேன். இது பட்டன் ரோஸ், இது 7 டேஸ் ரோஸுங்க, இது பன்னீர் ரோஸுங்க, இன்னொரு செடியும் 7 டேஸ் ரோஸுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்க